நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. மனித நேயம் மற்றும் கருணை. இன்று காலை வேலைக்கு செல்லும் வழியில் சாலையோரம் கர்ப்பிணி பெண் ஒருவர் நிற்பதைக் கண்டேன். அவள் மிகவும் வலியினால் இருப்பது போல் தோற்றமளித்தாள். அவள் பிரசவ வழியில் இருந்ததால் அவள் ஒரு டாக்ஸிக்காக நீண்ட நேரம் காத்திருக்கலாம். ஆனால் யாரும் அவளை நிறுத்த விரும்பவில்லை. அவளை சுற்றி ஒரு சில பெண்கள் ஆறுதல் சொல்ல முயன்றனர். சிறிய கூட்டம் என் கவனத்தை ஈர்த்தது. முதலில் நான் அவர்களை கடந்து சென்றேன். ஆனால் பின்னர் நான் என் மனதை மாற்றி திரும்பி அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முன் வந்தேன். நான் ஓட்டும் பொழுது அவள் அமைதியின்றி கூச்சலிட்டு தெளிவான சங்கடமானாள். நேர்மையாக நான் பயந்தேன். ஏதாவது தவறுகள் நடந்தால் என்ன செய்வது? நான் என்ன செய்வேன்? அவளது வலி இன்னும் அதிகமாயினது. மேடம், நிதானமாக இரு என்று நான் கூறுவதற்கு முன்பே அவள் என் காரில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். பின்னர் இன்னொருவர் வருகிறார் என்ற வாகனத்தை நிறுத்துவதா அல்லது தொடர்ந்து ஓட்டுவதா என்று தெரியவில்லை. ஆனால் பயத்தில் உறைந்து போனேன். நான் ஆழ்ந்த மூச்சு எடுத்து என்னிடம் இருந்த சிறிய பாதுகாப்பு மற்றும் முதல் உதவி அறிவு அனைத்தையும் சேகரித்து தொடர்ந்து சென்றேன். நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றோம். செவிலியர்கள் அவர்களுக்கு உதவி விரைந்தனர். சில நிமிடங்களில் அவர் இரண்டாவது குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆரோக்கியமாகவும் ஆண் குழந்தை அம்மாவும் அவளும் இரட்டை குழந்தைகளும் சிறப்பாக இருக்கிறார்கள். ஆனால் நான் தான் இன்னும் அதிர்ச்சியில் இருக்கின்றேன். அந்த காரை நான் எப்படி ஓட்டினேன் என்பதை நினைக்கும் போது ஒவ்வொரு முறையும் என் கண்களில் கண்ணீர் வருகிறது. கடவுளே, இந்த பெண்ணுக்கும் அவளுடைய குழந்தைகளுக்கும் என்னை இருக்க அனுமதித்ததற்கு நன்றி. மனிதநேயம் மற்றும் கருணை. வீடியோ பார்த்ததில் கற்றுக்கொண்டது ஒரு பாடம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.